வணக்கம். நான் வியா டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 குழந்தைகளுக்குரிய அந்த அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸ் கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தைக்கும் செகண்ட் குழந்தைக்கும், அதாவது சிப்ளிங்ஸுடைய ஏஜ் கேப்னால அவங்க குடும்பங்களில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வர கவுன்சிலிங்க்கு வர பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சிப்ளிங்ஸுடைய ஃபைட்டை தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இந்த ஃபைட் அப்படின்னும் போது நீங்கள் நினைக்கலாம், பெரிய ஃபைட்டாக ஒரு கவுன்சிலரை போய் பார்க்குற அளவுக்கா வந்து அவங்க ஃபைட் இருக்குது, அப்போ அந்த பேரண்ட்டுக்கு தான் வந்து அவங்கள டீல் பண்ண தெரியலையா அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சிப்ளிங்ஸுடைய அந்த ஏஜ் கேப் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 இயர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் ஒரு கேப்பே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தே கம்ப்ளீட்லி பிலாங் டு த சேம் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்க்குறதும் இப்போ நம்ம பார்க்குறதுலையும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதனால அந்த மாதிரி ஏஜ் கேப்பில் இருக்க குழந்தைகளுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. பட் அதே இது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கேப்பில் இன்னொரு குழந்தை வந்து வருது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சைல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு மைண்ட் அளவில் வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அதாவது இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பார்த்ததுலேயே நடந்திருக்கு. அதாவது எப்படின்னா அவங்க வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிப்ளிங் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஒரு அடலசன்ட் ஏஜை வந்து என்ட்ரி ஆகிற அந்த டீனை வந்து என்ட்ரி ஆகிற டைமில் இருக்கும் போது அவங்களால ஒரு எப்படி சொல்கிறேன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியூ என்ட்ரி வர்றதை அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்கள் வந்து என்ன தான் பேரண்ட் வந்து ரொம்ப கன்சோல் பண்ணி, இல்லை பேரண்ட் வந்து நமக்கு ஒரு அதாவது உனக்கு ஒரு தம்பி பாப்பா வருது, ஒரு தங்கச்சி பாப்பா வருது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லும் போது மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டைமில் தான் வந்து பேரண்ட்டுக்கிட்ட இருந்து டிட்டாச் ஆகிற டைம். அதாவது அவங்களுடைய 8th இல்லை 10th 8th 12th வரைக்கும் உள்ள ஸ்டாண்டர்ட் உள்ள குழந்தைகளை பார்த்தீங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பாய்ஸ் எஸ்பெஷலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய அந்த ஏஜ் அவங்க வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஏஜில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கிற காலம் அது. அதனால அம்மா கிட்ட இருந்தும் அம்மாவை வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக நான் தன்னுக்கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க, அப்பாக்கிட்ட இருந்து வந்து கொஞ்சம் டிட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்குது, சிப்ளிங் வரப்போகுது, இல்லை சிப்ளிங் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த டோட்டல் எப்படி இருக்குன்னா அந்த டீனேஜ்லேருந்து அந்த அடலசன்ட் வந்து ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு 10-12 வருஷமாக நான் வந்து 3 பேராக தான் இருந்தோம். இப்போ வந்து 4வதாக எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ இருக்குது அப்படின்னா அவங்களால மென்டலி அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்களா அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ப்ரிப்பேர் ஆக முடியாது. இதே இது கேர்ள் சைல்டாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிப்ளிங் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்ன ஆகும், தன்னுடைய அந்த ஒரு அடலசன் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் வேலை பார்க்குற டைம். அப்போ இனிஷியல் பீரியடில் தே வில் அக்செப்ட். இனிஷியல் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் தான் சொல்கிறேன், நாட் ஆல். அதாவது சில பேருக்கு வந்து ஜென்ரலாகவே அவங்க குட்டி வயசில் சின்ன வயசில் டால்ஸ் வச்சு விளையாடுறது பிடிச்சிருக்கும். டாலுக்கு வந்து அழகாக பொம்மை வச்சு அந்த பொம்மைக்கு சடை போட்டு அழகாக மேக்கப் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க சிப்ளிங்கை ஃபஸ்ட்டு ஈஸிலி அவங்க ஃபேமிலியில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் அந்த சிப்ளிங் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வர்ற வரைக்கும் தான் தே கேன் அக்செப்ட். அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிமாண்டிங் வருமா,
அதாவது இப்போது நீங்களே ஒரு குழந்தை, அதாவது உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 2 குழந்தைகளுக்கான ஏஜ் கேப் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லும் போது பேரண்ட்ஸே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு தப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்கச்சி பாப்பா வச்சுக்கட்டும், தம்பி பாப்பா வச்சுக்கட்டும், எதுக்கு இதை 2 கேட்குற, நீ பெரிய பிள்ளை தானே, நீ தானே அக்கா, நீ தானே அண்ணன், நீ தானே பொறுப்பாக உன்னுடைய தம்பியோ தங்கச்சியோ பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூ ஆர் ட்ரைங் டு இம்போஸ். என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. என்னவா ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நீ வந்து ஒரு அதை எப்படி சொல்கிறேன்னா, ஒரு செகண்டரி மதராக நடந்துக்கோ, செகண்டரி ஃபாதர் ஃபிகராக இருந்துக்கோ, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து நினச்சிக்கிறீங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க. என்னென்னா, லாஸ்ட் 10 to 12 இயர்ஸாக நீங்களும், அதாவது நீங்கள் வந்து பேரண்ட்டாக உங்களுடைய முதல் குழந்தைய மட்டும்தான் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதுவும் ஃபஸ்ட்டு சைல்டு அப்படின்னா, இப்போ உள்ள பேரண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பேரண்டிங்கிற விஷயம் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாகவே வந்து ஃபீல்டில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பேரண்டிங் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சா அப்படின்னே எனக்கு தெரியல. பேரண்ட்ஸுன்னு வேணால் சொல்லியிருப்பாங்களே தவிர பேரண்டிங், அந்த பேரண்டிங்க்கு சைக்காலஜியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிலாம் நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சிச்சா அப்படின்னே தெரியல. ஒரு 4 பேர் சிப்ளிங் இருந்தாலும் மேக்ஸிமம் சண்டை போடுறது அப்படின்றது எதில் இருந்திருக்குன்னா, மிஞ்சி போனால் ஃபுட்டு விஷயத்தில் இருந்திருக்கலாம். 4ன்றது 3 ஆச்சு, 3ன்றது 2 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஆளுன்னு இருக்கிறவங்க வந்து ஒரு சிங்கிள் சைல்டாக இருந்துக்கிட்டே ஒரு 10 இயர்ஸ் வாழ்ந்துட்டு சடனாக அவங்களுக்கு ஒரு சிப்ளிங் அப்படின்னு சொல்லும் போது அந்த எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்து 2020 பிறந்த குழந்தை, 2026 இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்க ஃபேமிலியில் அப்படின்னா, அவங்களால அதை ஃபுல் இதாக ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா, பேரண்டான உங்களாலேயே வந்து நீங்களே சொல்லுவீங்கல்ல, அதாவது எப்படி சொல்கிறது, அப்போ உள்ள அந்த மெட்டர்னிட்டி ஃபீஸே வேறு மாதிரி இருந்துச்சு, அப்போ உன்னோட ஹெல்த் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ எனக்கு குழந்தைய பார்த்த அளவுக்கு 2வது குழந்தைய பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ 2வது குழந்தை ரொம்ப டிமாண்ட் பண்ணுது. அப்புறம் இன்னொரு வார்த்தை வேறு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, டிமாண்டிங்காக இருக்கிறது வந்து எப்பயுமே செகண்ட் சைல்டு தான், ஃபஸ்ட்டு சைல்டு வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லும் போது நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு சைல்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கே புரிய வர்ற நேரத்தில் அவங்க வந்து உங்கள் கையை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக நம்மளோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பிளானிங் பண்ணிக்கிறதுன்றதெல்லாம் கரெக்டு தான், பட் இதோட அந்த சிப்ளிங்கோடைய அந்த ஏஜ் கேப் அப்படின்றது 5 to 10 இயர்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். எதில் அப்படின்னா, உங்களுடைய அந்த பேரண்டிங் மெத்தடில் மோர் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் சிங்கிள் சைல்டோட நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் 2 or 3 சைல்டு அப்படின்னா, வித்தின் the 2 years கேப்பில் யூ ஷுட் பிளான் யர் டோட்டல் ஃபேமிலி. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த காலத்துலலாம் 10 பிள்ளைகளை வளர்த்தாங்க, 5 பிள்ளைகளை வளர்த்தாங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் இல்லை, அப்படி தானே? ஸோ தே வில் திங்க் மோர். இப்போ இதில் ரொம்ப ஹர்ட் ஆகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு சைல்டு தான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்டாக யூ ஷுட் ஏர்ன் ட்ரஸ்ட் இன் தம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உங்களுடைய ஃபஸ்ட்டு சைல்டுக்கு நீங்கள் கொண்டு வர மாதிரி நடந்துருந்துருக்கீங்க அப்படின்னா, இப்போவும் ஒன்று கேட்டுட்டு போல் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப உங்களுடைய பழைய இதெல்லாம் பேசுங்க. நீ தான்ப்பா எனக்கு ஃபஸ்ட்டு, நீ தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்பாவா, அதாவது என்னை அப்பாவாக்குனது நீ தான், என்னை அம்மாவாக்குனது நீ தான், நீ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்னுடைய அந்த மெச்சூரிட்டி, அதாவது என்னென்னா என்னைய வந்து நான் ரொம்ப பொறுப்பாக பார்க்குற தருணமே உனக்கு நான் பேரண்ட் ஆன பிறகு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அவங்கக்கிட்ட பேசணும். அப்படி பேசும்போது இதை உட்காந்து செகண்ட் சைல்டு கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசினாலே அவங்க வந்து அந்த இடத்த விட்டே விலகிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஏரா வேறு மாதிரி இருக்குது, இப்போ உள்ள ஜென்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஒரு 5 years முன்னாடி தானே நீங்கள் அசால்ட்டாக நினைக்க வேணாம்.
பட் அவங்கள நம்ம எமோஷ்னலாக நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளே நம்மளுடைய அந்த அவங்களோட ஊண்டை உங்களால் மட்டும்தான் ஹீல் பண்ண முடியும். எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸை தேடி வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் பேசணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நீங்கள் பேச பேச நீங்கள் ஆக்சுவலாக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மதர்லி ஃபாதர்லின்னு நீங்கள் ஒரு இது கொடுக்குறீங்க தெரியுமா, ஒரு டேகு கொடுக்குறீங்க. நீ விட்டு கொடுக்கணும், நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், நீ தான் பொறுப்பாக இது பண்ணணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இந்த டேகுகளை மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே நார்மலாகவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேமிலிக்குள்ளே அவங்க ஜெல் ஆயிடுவாங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.